மத்திய இணையமைச்சராக இருக்கிறவர் தரம் தாழ்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். பொன்னாரை போன்றவர்களுக்கு நான் பதில் சொல்லி என்னுடைய தரத்தை குறைத்துக்க விரும்பவில்லை. ஓபிஎஸ் அவர்களுடைய அணியினர் உண்ணாவிரதம் என்பது ஒரு கண் துடைப்பு நாடகம். சசிகலாவும் ஓ பன்னீர்செல்வமும் எடப்பாடியும் ஒரே குட்டையில், ஜெயலலிதா என்கிற ஊழல் குட்டையில் ஊறிய மட்டைகள். எப்படியாவது ஆட்சி கட்டிலை பிடித்து விடலாமா என்கிற ஒரு நிலைப்பாட்டை திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்துக்கிறது. நோய் தொற்று வந்துவிடுமோ என்கிற ஐயப்பாட்டில் இருக்கக்கூடிய புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு எல்லோரும் பார்த்து கொண்டே இருந்தால் அது எந்த வகையில் நியாயம் இருக்காது. ஆகவே தான் மேதகு ஆளுநர் அவர்கள் கூட சொன்னார்கள், நான் கண்ணாடி வழியாக பார்த்தேன். அவர் ட்விட்டர் பக்கத்தில் வெளிப்படுத்தியிருக்கிறார், நான் கண்ணாடி வழியாக பார்த்தேன். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தன்னுடைய கட்டை விரலை காட்டி ஆல்ரைட் என்று காட்டுவதைப் போல காட்டினார்கள் என்றெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். 75 நாட்கள் ஒரு முதலமைச்சர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். எந்த பார்வையாளரும் அனுமதிக்கப்படவில்லை. இன்னும் கவர்னர் கூட அனுமதிக்கப்படாத ஒரு சூழலில் ஒரு மருத்துவர் பட்டியலை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஏன் மற்றவர்களை பார்க்க அனுமதிக்கவில்லை? ஆக சசிகலா எந்த அடிப்படையில் அம்மையார் ஜெயலலிதாவை மற்றவர்கள் பார்ப்பதை தடுத்தார் என்கிற கேள்வி வருகிறது. செப்டம்பர் திங்கள் 22ஆம் தேதி மயக்க நிலையில் ஓஎஸ் தோட்டத்தில் இருந்து அவர் அப்போலோ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அவர் தாக்குதல் நடத்தப்பட்டார், அவர் மீது தாக்குதல் தொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் கற்பனை செய்திகளே. ஆனால் தள்ளிவிட்ட காயமில்லை என்று மருத்துவர் சொல்லுகிறார். ஏன் அதை அவர்கள் சொல்ல வேண்டும்? எப்படி அவர்கள் அதை சொல்லலாம் என்கிற பார்வை இருக்கிறது. மருத்துவ கூறின் அடிப்படையில் அவருக்கு என்ன சிகிச்சை அளிக்கப்பட்டது, எந்த சிகிச்சை அளிக்கப்பட்டது? ஆக மருத்துவமனையின் வாசலில் இருந்து பேட்டி கொடுத்த நாட்கள் யார் யாரெல்லாம் பேட்டி கொடுத்தார்கள்? CR சரஸ்வதி என்ன பேசினார், பொன்னையன் என்ன பேசினார், இன்னும் பல அமைச்சர்கள் என்ன பேசினார்கள்? இவர்கள் பேசியது மக்களை ஏமாற்றுகிற செயலா? இன்னும் குறிப்பாக அரவக்குறிச்சி, தஞ்சை, மதுரையிலே உள்ள அந்த 3 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் பொதுச் செயலாளர் என்கிற அடிப்படையில் கையெழுத்து போட்டது யார்? இப்படி பல மர்மங்கள் இருக்கிற போது இது நீதி விசாரணை என்பது சாதாரணமான எதிர்க்கட்சிகள் என்கிற அடிப்படையில் ஒரு சாதாரண சாமானியனாக அவர் எனக்கு முதலமைச்சராக இருந்திருக்கிறார். அந்த அடிப்படையில் நீதி விசாரணை நிச்சயம் வேண்டும். புரட்சித் தலைவி அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு இந்த இயக்கத்தை பிளவுபடுத்தி விட்டால், ஏதாவது குற்றச்சாட்டை முன்வைத்து கொண்டே இருந்தால், இந்த இயக்கம் உடைந்து விட்டால் ஆட்சி கட்டிலில் நாம் ஏறிவிடலாமா என்கிற நப்பாசையில் ஆப்பசைத்த குரங்காகத்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு விஷயத்திலும் நடந்து கொண்டிருப்பதாக நாங்கள் எண்ணுகிறோம். இது அவர் ஆதரவு தெரிவித்தார் என்ற செய்தி அதிகாரப்பூர்வமான செய்தி அல்ல. அவர் எடுக்கிற முயற்சி அவ்வளவுதானே தவிர அது ஒரு பார்வையாளனாக நாங்கள் கடந்து செல்கிறோமே தவிர மீண்டும் மீண்டும் தெளிவாய் சொல்லுகிறோம், சசிகலாவும் ஓ பன்னீர்செல்வமும் எடப்பாடியும் ஒரே குட்டையில், ஜெயலலிதா என்கிற ஊழல் குட்டையில் ஊறிய மட்டைகள். இவர்கள் என்றைக்கும் நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய மாட்டார்கள். ஓபிஎஸ் அவர்களுடைய அணியினர் உண்ணாவிரதம் என்பது ஒரு கண் துடைப்பு நாடகம். அது வெறும் கபட நாடகம். புரட்சித் தலைவி அம்மா அவர்களை முன்வைத்து, அவருடைய மரணத்தை முன்வைத்து அரசியல் பிழைப்பு நடத்த வேண்டிய அவசியம் திரு பன்னீர்செல்வத்திற்கு ஏற்பட்டிருப்பதை பார்க்கிற போது அவரை பார்த்து பரிதாபப்படத்தான் தோன்றுகிறது. ஜெயலலிதா என்பது ஒரு பெரிய ஊழல் உருவம். அந்த ஊழல் உருவத்தினுடைய சாத்தான் வடிவம் தான் சசிகலா. அந்த சாத்தான் வடிவத்தினுடைய கலெக்ஷன் ஏஜென்ட்டாக இருந்தது ஓ பன்னீர்செல்வம் தான். ஓபிஎஸ்க்கு ஒருபோதும் ஆதரவு இல்லை, சசிகலாவுக்கும் ஆதரவு இல்லை. இது மக்கள் விரோத ஆட்சி. இதை அகற்றுகிற பணியில் திராவிட முன்னேற்றக் கழகம் திறம்பட செயல்படும். ரேஷனில் அரிசி கிடைக்கவில்லை, பாமாயில் கிடைக்கவில்லை, பருப்பு கிடைக்கவில்லை, மண்ணெண்ணெய் கிடைக்கவில்லை. மண்ணெண்ணெய் எத்தனை நாளைக்கு கொடுக்கிறார்கள்? நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ரேஷனினுடைய அரிசி பிரச்சனை இருக்கட்டும், ஸ்மார்ட் கார்டு திட்டம் என்று சொல்லி அம்மையார் ஜெயலலிதா உயிரோடு இருந்தபோது அவருடைய முந்தைய ஆட்சியில் முதல் பட்ஜெட் தொடரிலேயே சொன்னார்கள். 6 ஆண்டுகள் கடந்து விட்டது. ரேஷன் பொருட்களிலே எடை வெயிட்டாக என்று சொல்லுவோமே, எடை அதிகரித்திருக்கிறதோ இல்லையோ, ரேஷன் அட்டைகளில் உள்தால் ஒட்டி ஒட்டி ரேஷன் அட்டைகளுடைய அந்த பக்கங்கள் தான் எடை அதிகரித்திருக்கிறது. மத்திய தொகுப்பிலிருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய பற்றாக்குறையும் போக்குவதற்கு நம்முடைய தமிழக முதலமைச்சர் இந்திய பிரதமரிடத்தில் கடிதம் எழுதி உடனடியாக மத்திய தொகுப்பிலிருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய அரிசி கொள்முதல் பகுதிகள் எல்லாம் அதிகம் கிடைப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார். இனி வருகிற காலத்தில் தங்கு தடையின்றி எவ்வித பிரச்சனைகள் இல்லாமல் முழுமையாக்கப்படும் என்பதை உணவுத்துறை அமைச்சர் தன்னுடைய பத்திரிகையாளர் சந்திப்பிலே உறுதிப்படுத்தியிருக்கிறார்.
தமிழகத்தினுடைய கல்வித்தரம் எல்லா மாநிலத்தையும் விட உயர்ந்த இடத்துல இருக்கலாம். நீங்கள் இந்த வயது வந்தோர் கல்வி இல்லை கூட முதியோர் கல்வி என்று அறியப்பட்ட வயது வந்தோர் கல்வியில் கூட இந்தியாவிலே முதலிடத்தை பிடித்திருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு தான். எழுத்தறிவில் இந்தியாவில் குறிப்பிடத்தகுந்த இடத்தை பிடித்து தமிழ்நாடு ஒரு மகத்தான ஒரு பாதையிலே அடைந்து கொண்டிருக்கிறது. கல்வித்தரம் என்பது எல்லோருக்கும் ஒரே தரமான கல்வி, அது எல்லோருக்குமான எல்லா தரப்பு மாணவர்களுக்குமான ஒரே தரமான கல்வி வேண்டும் என்றுதான் தலைவர் கலைஞர் சமச்சீர் கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார். ஆனால் அந்த சமச்சீர் கல்வி திட்டத்தை தடுத்து நிறுத்தியவர்கள் இன்றைக்கு பேசுகிறார்கள் தரமான கல்வியை கொடுப்போம் என்று. திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு மத்திய இணையமைச்சராக இருக்கிறவர் தரம் தாழ்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் அழிந்து விட்டது என்று சொல்கிறார். அது வேண்டுமானாலும் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த சக்தியாலும் அழித்து விட முடியாது. இந்த இயக்கத்தை அழிக்க விடலாம் என்று மதவாத சக்திகள் முனைந்தால் அவர்கள்தான் தோற்று போவார்கள். பொன்னாரை போன்றவர்களுக்கு நான் பதில் சொல்லி என்னுடைய தரத்தை குறைத்துக்க விரும்பவில்லை. அதிமுக என்பது அதிமுக குறித்து கருத்து சொல்வதற்கு நான் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் இல்லை.